பல சக்சஸை பார்த்து பல பிரச்சனைகளை பார்த்து அவர் தளபதி ஆயிருக்காரு. ஸோ அதனால அந்த இடத்த பார்த்து நம்ம ரசிக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 35 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படலாமே தவிர அந்த இடம் அடுத்து இருந்துதான் நம்ம சொல்லவே முடியாது. கண்டிப்பா நான் கேட்பேன். என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அவரை பார்த்தேன்னா, அண்ணா நம்ம சினிமாவுக்கு என்ன பண்ண போறீங்க, நான் கண்டிப்பா கேட்பேன். ஏன்னா எனக்கு அவரை நல்லா தெரியும். ஏன்னா ஓகே வேணாம் எல்லாம் டூப்ளிகேட்ஸா இருக்கு, என்ன பண்ணுவீங்க அடிச்சுடுவீங்க வேணான்றேன் நானு. சரி, நம்மளுக்கு வாழ்க்கையில நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க ஈவினிங் 6 மணி 8 மணி ஆச்சுன்னா நீங்க ஜாலியா ஒரு கோட்டை அடிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையை அழிஞ்சிடும். ஸோ அதனால அது வேண்டாம். ஆனா இந்த படத்துல வந்துட்டு அந்த கேரக்டரே ஒரு பைத்தியம் அவன். அட்லாஸ் எனக்கு இது ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. இவனே புலம்புவா, இவனே வருவா, இவனே சிரிப்பா, இவனே சண்டை. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், அவங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க தான் இன்னைக்கு கேள்வி கேட்டீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் நான் ரொம்ப ஆசைப்படுறது என்னன்னா, ஒரு ஃபிலிம்ல ஒரு பெரிய இடத்துல இருந்து வந்த ஒரு ஹீரோ கண்டிப்பா வந்து ஃபிலிம்ல என்ன பிரச்சனை இருக்குன்றது அவருக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அவர் நான் இன்னைக்கே நான் கண்டிப்பா நான் செய்ய சொல்ல மாட்டேன். அவர் 5 வருஷம் டைம் இருக்கு நம்மளுக்கு. அவர் இன்னைக்கு செஞ்சாலும் ஓகே. பட் ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற இஷ்யூஸ் இருக்குல்ல, நம்ம நிறைய தியேட்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, புது ஹீரோஸ்க்கு தியேட்டர் கிடைக்க மாட்டேன்றது, இந்த அவருக்கு சரியான ஒரு பப்ளிசிட்டி இல்லை, சின்ன படங்கள் பெருசா வந்து நோட்டட் ஆக மாட்டேன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட் இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது நான் ரொம்ப நியாயமா நம்புறேன். சரி, ஜென்சி கிட்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அது சொல்றதே தப்பு தான். அந்த பசங்கனால தான் அவர் வந்து இங்க உட்காந்துருக்காரு. நம்ம அதை ஃபர்ஸ்ட் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அதை நம்ம ஜென்சி நம்ம வந்துட்டு அவங்கள நேம் பண்ண வேண்டாம். ஒரு யங்ஸ்டர்ஸ் லைக் ஒரு 16ல இருந்து 20 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் அவங்கனால தான் அவர் வந்திருக்காரு. ஏன்னா அந்த பசங்க தான் வீட்டுல இருக்கிற குட்டி குட்டி குழந்தைங்களா இருக்காங்களா, அது நல்லா பாத்தீங்கன்னா அடிக்கடி அவர் வந்துட்டு சொல்லுவாரு. எல்லா பிரஸ்லயும் மைக்ல சொல்லிட்டே இருப்பாரு, குட்டி குட்டி நண்பா நம்பிஸ்லாம் சொல்லுவாரு. அது ஏன் சொல்றாங்கன்னா, பசங்க வீட்டுல இருந்து அம்மா நீ மறக்காம விஜயநாயக் தான் ஓட்டு போடணும், இந்த மாதிரிலாம் மிரட்டி மிரட்டி வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா எல்லாம் ஓட்டு போட்டு அக்கா எல்லாம் ஓட்டு போட்டு ஸோ அப்படி வந்திருக்காரு. வெரி வெரி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நான் கேட்கவும் மாட்டேன். இன்னைக்கு அவர் என்ன செய்ய போறாருன்னு நான் கேட்க மாட்டேன். அன்னைக்கு இந்த மக்களுக்கு அவங்க ஏதாவது நல்லா செஞ்சுட்டு போயிருக்காங்க, இவரும் நல்லா செய்வார்னு நினைக்கிறேன். ஒரே தளபதி, ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே உலக நாயகன், அவ்வளவுதான், எதுவுமே இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த இடத்துக்கு நம்ம போட்டி போறதே வேஸ்ட்னா, வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. பல சக்சஸை பார்த்து பல பிரச்சனைகளை பார்த்து அவர் தளபதி ஆயிருக்காரு. ஸோ அதனால அந்த இடத்த பார்த்து நம்ம ரசிக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 35 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படலாமே தவிர அந்த இடம் அடுத்து இருந்துதான் நம்ம சொல்லவே முடியாது. அரசியல் அண்ணா அந்த மைக்ல பேச முன்னாடி ஓட்டரா நான் நிறைய கேட்பேன். நோ எலெக்ஷன்ஸ் கண்டிப்பா நான் கேட்பேன். என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அவரை பார்த்தேன்னா, அண்ணா நம்ம சினிமாவுக்கு என்ன பண்ண போறீங்க, நான் கண்டிப்பா கேட்பேன். ஏன்னா எனக்கு அவரை நல்லா தெரியும். ஏன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, யாருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்காம தெரிஞ்சுக்கிற ஒரு பர்சன் அவர் கூட நான் இருந்திருக்கேன். எனக்கு தெரியும் அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல யாருக்குமே பேமெண்ட் இஷ்யூஸ் இருக்காது, யார் பேமெண்ட் நிக்காது, யாருக்கு சாப்பாடு பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி அது ஒரு செம்ம யூனிட். அது விஜய் நான் இருந்த அந்த யூனிட். அவர் இன்னைக்கு அந்த சிஎம் சேர்ல உட்கார்ந்துருக்காருன்னா விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு ஒரு விஷயம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா லஞ்சத்துக்கான ஒரு ஸ்டெப் எடுத்துருக்காரு. நீங்க படத்தை பத்தியும் போடுவேன், இதை மட்டும் போட மாட்டேன் சொல்லி நீங்க நல்ல தேவையானது எடுத்துட்டு எடிட் பண்ணிட்டு ஐ மீன் இன்னொரு சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பி. வேணான்ற அந்த சரக்கே வேணாம், எல்லாம் டூப்ளிகேட் சரக்கு, என்ன பண்ணுவீங்க அடிச்சுடுவீங்க வேணான்ற நானு. சரி, நம்மளுக்கு வாழ்க்கையில நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க ஈவினிங் 6 மணி 8 மணி ஆச்சுன்னா நீங்க ஜாலியா ஒரு கோட்டை அடிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையை அழிஞ்சிடும். ஸோ அதனால அது வேண்டாம். அடிக்க வேணா நான் யாருமே சொல்லல. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு அக்கேஷன் இருக்கு. கண்டிப்பா எடுங்க ப்ளீஸ். அவர் எடுப்பாருங்க, எல்லாம் கொடுத்துட்டாரு இல்லைங்களா. இனிமே நீங்க அவரு எனக்கு தெரிஞ்சு களத்துல நேரா இறங்கி சண்டை போற ஒரு சிஎம்மா பாப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். யா படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு, ஸ்வீட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பார்த்து அந்த ஃபீல் இல்லை, அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து டைரக்டருக்கு தான் போய் சேரும். அண்ட் எங்கேயுமே எந்த செலவும் யோசிக்காம எடுத்து எங்கள் ப்ரொடியூசருக்கு தான் போய் சேரும். அண்ட் பியூட்டிஃபுல்லாக விஷுவல் பண்ணியிருக்காரு வில்லியம்ஸ்னா. அவர் ஓவராலாகவே வந்துட்டு
இந்த படம் எனக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அதுக்கு ரீசன் வந்து இந்த சிஜி இந்த நிறைய செலவு இருக்குது இந்த படத்துக்கு. அந்த ஒரு இஷ்யூ தான். பட் அட்லாஸ்ட் படம் வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக த்ரில்லிங் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு காமெடியும் பயங்கரமா கிளிக்கா இருக்கு. சமய சிரிச்சுட்டே இருக்கும் நிறைய இடத்துல அப்படின்றது சொல்றாங்க. இல்லை எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் சின்ன வயசில் நிறைய காமெடி படம் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி என்ன ஹேண்டில் பண்ண டேரக்டர்ஸ்லாம் பயங்கர சென்சிபிளான டேரக்டர்ஸ் இல்லை. பட் ஆனால் இன்றைக்கி நான் ஒரு காமெடி பண்ணணுன்னா நம்ம இன்னொருத்தங்களை புண்படுத்தியோ இன்னொருத்தங்க நம்ம தாழ்வாக பேசி தான் ஒரு காமெடி பண்ண வேண்டியதான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதெல்லாம் எனக்கு பெருசாக எனக்கு செட் ஆகலை. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு அந்த கேரக்டரே ஒரு பைத்தியம் அவன். அட்லாஸ்ட் எனக்கு இது ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. இவனே புலம்புவான், இவனே வருவான், இவனே சிரிப்பான், இவனே சண்டை போடுவான். தேங்க்யூ. ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பி. கரான்ட்டு ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு விஜய் சேதுபதி என்ன பர்ஃபார்மன்ஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு மாதிரி கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். அந்த நிறைய நல்ல ஜாலியான சாங்ஸ் எல்லாம் இருக்குது, காமெடியெல்லாம் இருக்குது. இந்த படத்தில் நான் சரியான ஒரு பக்கா லோக்கல் பயணம் பண்ணியிருக்கேன். நீங்கள் லேபிளில் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வில்லனாக பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இந்த படத்தில் சரியான ஒரு கிரேசி கேரக்டர். கண்டிப்பாக நீங்கள் வரணும், இந்த படத்தை பார்க்கணும். அண்ட் இன்னைக்கு தியேட்டருக்கு வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பி. புது சிஎம், புது படம். ஸோ வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ராஜேஷ் குமார் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர்தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நயனார் நான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜீவானா நடிச்சிருக்காங்க. அண்ட் கிம்மியா. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய நல்ல கேஸ்டெல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தேட்டருக்கு வாங்க. கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் நிறைய தேட்டர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும். சப்போர்ட். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கராங்கிற மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. 2 வீக்ஸ் முன்னாடி வந்து கரா, அது தனுஷ் சார்து. இந்த டைம் கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த கரா வந்து ஒரு crocodile ஃபிலிம். இந்த படத்துடைய கதாநாயகனா மாஸ்டர் மகேந்திரன் வந்து இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவருக்கு ஆப்போசிட் கேரக்டர் வில்லனா இந்த படத்துல ஜீவா நான் நடிச்சிருக்கேன். இந்த படத்துல மொட்ட ராஜேந்திரன் சார், சாஹிபா, கிமாயா, இன்னும் நிறைய நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஐயனார் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. பிரேம்நாத் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. படத்துடைய ப்ரொடியூசர் மிஸ்டர் ராஜேஷ்குமார், பவானி என்டர்டைன்மெண்ட், அண்ட் ஐயனார், UIMN மூவிஸ், அண்ட் பிரேம்நாத், இவங்க எல்லாரும் இனி இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக தயாரித்து திரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து இந்த படத்துடைய இயக்குனர் எங்களுடைய இனிய அவதார், அவர் வந்து நார்த்லேருந்து இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இருந்தாலும் இந்த படத்தை வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக ஒரு தமிழ் படத்தை ஹிந்தி ஃபிலிம் ரேஞ்சுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அண்ட் மியூசிக் வந்து அச்சு ராஜாமணி சாரோட மியூசிக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு பாட்டு இந்த படத்துக்காக பாடி கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு எங்களுடைய நன்றி. படம் டெஃபினட்டாக தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அண்டு இந்த படத்தில் வந்து crocodile அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான எலிமெண்ட். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ராமநாராயணன் சார் இருக்கும்போது யானை, குதிரை, குரங்கு இதெல்லாம் வச்சு நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரியான படங்கள் வரதே இல்லை ரீசெண்டாக. ஸோ இந்த படம் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். வயலன்ஸ் அண்டு ரொமான்ஸ் இருந்தால் கூட அதர் தென் தட் இந்த சம்மருக்கு இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாலியான படத்தை நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அனைவரும் தியேட்டருக்கு வந்து இந்த கரா படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைகளுக்கான படம், ஒரு சம்மருக்கான ஒரு படம். இன்னும் 17 நாள் தான் இருக்குது ஸ்கூல் திறந்துருக்கு. ஸோ அந்த குழந்தைகளுக்காக வேண்டிய இப்போ இந்த டயத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு போராட்டத்துக்கிடையே அந்த படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதில் கதாநாயகன் என்னுடைய 6வது தம்பி மகேந்திரன் அவர்கள் மிக வித்தியாசமாக சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய தனித்திறமைகளை காட்டியிருக்காரு. அதே மாதிரி இயக்குனர் சொல்ல தேவையில்லை, அவர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காரு இந்த படத்துக்காக. பல்வேறு போராட்டங்கள், மனுஷன் தூங்கவே மாட்டான், நைட்டு பகலும் பாவம், அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார். ஸோ இந்த படத்தை வந்து எங்களுடைய தயாரிப்பாளர் வேங்க ஐயனார் அவர்களும் நானும் இணைந்து இந்த திரைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக அமையணும். என்னென்னா இது ஒரு குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி பார்க்கக்கூடிய படம். அதேமாதிரி ஆக்ஷன் இருக்குது, லவ் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, நல்ல ஒரு ஜாலியான படம். ஸோ இதை வந்து நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கிற படத்தை. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு சல்லியம் சார். அதேமாரி இந்த படத்துக்கு வந்து பிஆர்ஓ நம்முடைய நிதிஷ் ரொம்ப சிறப்பாக கிட்டத்தட்ட 2 வருஷமாக போராட்டம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கு நன்றி. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருமே இந்த படத்தை வந்து
இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்கள் வந்து பெரிய படம் ஆக்குறீங்க, அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு 2 படம் ரிலீஸ் ஆகிருக்குது. கருப்பு, நம்ம படம் கரா, ரெண்டுலையுமே காக்கான்னு வந்திருக்குது. இதில் எது முந்துதுன்னு அது நீங்கள் தான், உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து நல்லா ரீச் பண்ணுங்கள். ஒரு நல்ல படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர உங்கள் பொறுப்பு. ஸோ இந்த படத்துக்கு பணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், குறிப்பாக இயக்குனருக்கும், கேமராமேன் சார்களுக்கும் நன்றி தெரியும். படத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு உங்கள்கிட்ட நாங்கள் ஒப்படைக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. Must watch our movie. It's superb and audience response is too good. And thank you. வணக்கம், என் பேர் விஜய் அவதார். இன்னைக்கு May 15 எங்கள் படம் ரிலீஸு. ஸோ ஒரு டேரக்டர் வந்து ஒரு படம் கிடைச்சதுக்கப்புறம் நிறைய போராட்டம் எடுத்தோம். இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எல்லாருமே படம் பார்க்கும்போது, சிரிக்கும்போது, எல்லா விஷயத்திலும் உணர்வு பண்ணும்போது, இந்த ஹாலிவுட் லெவலில் சொல்லி சொல்லும் போதுலாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் என் டீமும் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபைட் பண்ணி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்காக ரொம்ப மாஸ்டர் பிளாஸ்டரான சீக்வன்ஸ்லாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் எல்லாருமே பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள், படத்தை ஹிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது என்னோட ஃபஸ்ட்டு மூவி, ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ நல்ல ஒரு ஆர்டிஸ்டோட கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஹாப்பி. என்ன பேசணும்னு தெரியாது. ஸோ எக்ஸைட்டட். எல்லாரும் போய் தியேட்டர் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. മലയാളത്തിൽ പേசுங்க. സോറി ഫോർ മൈ പാട്ട്. ഇത് പാൻ ഇന്ത്യ ഫിലിം. ഒരുപാട് സന്തോഷം. ഞാൻ മലയാളിയാണ്, കേരളത്തിൽ നിന്ന്. പക്ഷേ തമിഴാണ് ഫസ്റ്റ് മൂവി. സോ പ്ലീസ് സപ്പോർട്ട്. താങ്ക് യു.